மறந்தேன் மன்னித்தேன் மார்ச் 22 ரிலீஸ் ஆக போறதுங்க. இந்த படத்துல ஆதி, தாப்சி, சந்தீப் கிஷன் நான் 4 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். இந்த படத்துல பழனிக்குமார் இஸ் தி சினிமாட்டோகிராஃபர், குமார் நாகேந்திரா டைரக்ட் பண்ணிருக்காங்க, இளையராஜா அங்கிள் மியூசிக் பண்ணிருக்காங்க. இந்த மியூசிக் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னா இன்னைக்கு நாங்க ட்ரிபிள் பிளாட்டினம் டிஸ்க் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த மியூசிக்கை இவ்வளவு பெரிய ஹிட் ஆக்குன மாதிரி நீங்க படத்தையும் மிகப்பெரிய ஹிட் ஆக்கணும் நீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என் பேர் சந்தீப். இதுக்கு முன்னாடி யாரடா மகேஷ் ட்ரெய்லர்லயும் போஸ்ட்லயும் என்ன பார்த்திருப்பீங்க. இப்போ மறந்தேன் மன்னித்தேன்ன்றது தமிழ்ல என்னோட முதல் ரிலீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு புது அட்டெம்ப்ட் இந்த மாதிரி ஒரு படத்தோட டெபியூ பண்ண தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டேன். நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. மியூசிக் இளையராஜா சாருங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம், இளையராஜா சார், இசைஞானி இளையராஜா சார்னா அங்கேயே ஓவர். நான் அங்கேயே திரும்பி சார் பிளாக் பஸ்டர் மியூசிக்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் ஆன முதல் நாள் எங்க எல்லாரும் வந்து கேட்ட கேள்வி பிளாட்டினம் டிஸ்க் ஃபங்க்ஷன் எப்போன்னுட்டு. ஸோ இளையராஜா சாருக்கு இருக்கிற பவர் அது. நான் சின்ன வயசுல வளர்ற ஃபுல் டைம் நீங்க பாத்தீங்கன்னா இளையராஜா சாரோட மியூசிக்கை கேட்டுதான், நீங்க சோகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, இளையராஜா சார் மியூசிக் தான் நமக்கு எப்பவுமே ஒரு சூதிங் ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு பதத்தை, அப்படி ஒரு மெய்ஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா சார் இசைக்கு நடிக்கிற ஒரு வாய்ப்பு, லிப்சிங் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பெருமையா ஃபீல் பண்றேன். என் முதல் படத்துக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதை பார்த்து ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி என் பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டினதும் இளையராஜா சார் தான். ஸோ இதை பார்த்துட்டு இனிமேல் அடுத்த படம் கூட கேட்டு அவர் எனக்கு பண்ணி கொடுப்பாருன்னு ஆசைப்படுறேன். நான் வந்து குமார் நாகேந்திரா, மறந்தேன் மன்னித்தேனோட டைரக்டர். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பண்ணலாம் திங்க் பண்ணிட்டு பண்ண படம் இது. ஒரு ஃப்ளட் பேக்ட்ராப்பில் நடந்த படம். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் டைட்டானிக், டே ஆஃப்டர் டுமாரோ, லைஃப் ஆஃப் பை, இந்த மாதிரி படங்களில் அந்த ஃப்ளட் சீக்வன்ஸ், அந்த வாட்டர், ஹெவி வாட்டர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி படம் பண்ணலாம்னு நான் அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 20 to 25 days ஃப்ளட் சீக்வன்ஸ்க்காக ரிசர்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் தண்ணிக்குள்ளே ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஒரு 200 டெக்னீஷியன்ஸ் தண்ணிக்குள்ளே போய் ஷூட் பண்ண படம் இது. விஎஃப்எக்ஸ் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த படத்துக்கு. எக்ஸ்ட்ராடினரியான எஃபெக்ட்ஸ் கொடுத்தாரு, விஎஃப்எக்ஸ் கொடுத்தாரு. ஸ்டோரி கேட்ட உடனே ஆதி பின்செட்டி, சந்தீப், தாப்சி, லக்ஷ்மி மஞ்சு ஆக்செப்ட் பண்ணாரு. அவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த படத்தில். இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது மாஸ்டர் இளையராஜா சார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக மியூசிக் கொடுத்தாரு. பிஜிஎம் சூப்பராக இருக்கும். படம் பார்த்தவுடன் நானே ஷாக் ஆகிட்டேன். நான் எடுத்த படம்ங்கிற லெவலுக்கு சார் எடுத்துகிட்டு போனார் இந்த படம். என்னோட பேர் வந்து பழனிக்குமார், மறந்தேன் மன்னித்தேன் படத்தோட கேமராமேன் நான். அந்த படத்துக்கு வந்து லக்ஷ்மி மஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க, குமார் நாகேந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆதி, தாப்சி, சந்தீப் கிஷன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு 1986 நடந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அது. அதுக்காக கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அந்த ஒரிஜினல் 86 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோதாவரியில் நிறைய வெள்ளம் வந்துட்டு, கோதாவரின்றது பெரிய ஆறு, அந்த ஆறில் வந்துட்டு வெள்ளம் வந்து கரையோரத்தில் வந்து நிறைய வில்லேஜெலாம் அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர் உயிர்கள் இறந்துருக்கு. அது வந்து நாங்கள் கொஞ்சம் தேடி பிடிச்சி ரிசர்ச் பண்ணி எங்கெல்லாம் நடந்தது என்னன்னு சொல்லி போயிட்டு பழைய ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் தேடணும். நிறைய விஷயங்கள் தேடினதில் வந்துட்டு அந்த கரையோரத்துலேயே ஒரு இடத்துல வந்து ஒரு 120 குடிசைகள் கட்டி போட்டு அதில் வந்து தண்ணி வர வச்சு அதில் வந்து அதில் ஹீரோ ஹீரோயின் மாட்டிப்பாங்க. அவங்க எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க, அவங்க எப்படி அவங்களோட கதையை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கதை. இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவர் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துலேயும் மதுரையிலையும் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு. ஆந்திராவில் அந்த ராஜமன்றியில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சுட்டு அந்த கதை ஓட்டம் போகுது. அதுதான். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? இன்னும் நாளைக்கு பார்க்குறீங்க. நாளைக்கு பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுறது. நீங்கள் எதுவும் கேட்குறதா இருந்தால் சொல்லலாம். அவருடைய வயசு என்னுடைய சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பழனிக்குமார் சொன்னார். ரீசெண்டாக நடந்த ப்ரோக்ராமில் தான் சொன்னேன். கார்த்திக் வந்து பாடுறதுக்கு வந்தார். ஜேசுதாஸ் பாடின
எண்ணினிய பொன்னிலாவேங்கிற பாட்டை வந்து அவரை பாட வச்ச மேடையில் பாட வைக்கும் பொழுது கார்த்திக் இது அந்த ஸ்கோர் வந்து ஜனங்களுக்கு காட்டினேன். நான் எழுதின ஸ்கோரை வந்து ஜனங்களுக்கு காட்டினேன். அதில் 81வது வருஷம் ஏதோ ஒரு டேட்டு 21 சம்திங் 81 ரெக்கார்ட் பண்ண அந்த ஷீட்டில் வந்து நான் எழுதியிருக்கேன். எண்ணினிய பொன்னிலாவே ஜெயசுதாஸ் பாடினது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டை எத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அதுதான் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா கேட்டு வளர்ந்த பாட்டை வந்து அந்த பையன் வந்து ஸ்டேஜில் பாடுற அளவுக்கு, அதாவது ஜெயசுதாஸ் சின்ன வயசில் பாடினது. தட் மீன்ஸ் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடலை மறுபடி அவரே குழந்தையா இருந்த பையன் வந்து பாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த ஜனங்களுக்கு வந்து பெரிய ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. என்னைக்கும் அழியாமல் இருக்கிற விஷயம் அது, என்னைக்கும் நம்முள்ள இளையோடிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்கிட்ட இருக்கிறது. அது இந்த காலத்தின் மாற்றங்களால் மாறி போக போகிறதில்ல. நீங்கள் இன்னைக்கு பார்க்குற, நீங்கள் இன்னைக்கு கேட்குற இந்த படத்தில் கேட்க போகிற மியூசிக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸில் போயிடும். மனுஷங்க வாட்ச்சு, இசை கலைஞர்கள் உயிரோடு இருக்கிறவங்க வாட்ச்சு, அது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம். இதை அந்த கச்சேரியிலையும் சொன்னேன். இது வந்து கடைசி கச்சேரி. இது கடைசி கச்சேரினா எனக்கு கடைசி கச்சேரின்னு அர்த்தம் இல்லை. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி இசை கலைஞர்களோட இசை நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. சான் பிரான்சிஸ்கோவில் நான் சொன்னது. அதே போல் இந்த படத்தில் இசைத்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாம் லைவ் மியூசிஷியன்ஸை வச்சு எடுத்தது தான். அது அந்த அவ்வளோ தூரத்துக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா படம் ஓடிச்சுன்னா இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது ஜனங்கள்லாம் எப்படி ஏற்றுக்குருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்த நேரத்தில் படம் ஓடிடுச்சு அப்படின்னோடனே அவங்களுக்கே நம்ப முடியல, நம்ம படம் நல்ல படமாக எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது. முதல்ல ஜனங்களுடைய டேஸ்ட் என்னங்கிறது. இப்போ எல்லாம் சார் அந்த முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது சார் அப்படின்னு எல்லாம் சொல்றது ஒரு வழக்கமாக இருக்கு இல்லையா. முன்ன மாதிரி இருக்க மாதிரி படம்லாம் நினைக்க முடியாது சார். இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் மாறல, நல்லா இருக்கிறத என்னைக்கு ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. பத்திரிகைக்காரங்களும் நல்லா இருக்கிறத நல்லா பாராட்டி தான் எழுதுறீங்க. எல்லாருக்கும் எவ்வளவுதான் நீங்க தூக்கி விடுவீங்கன்னு. தூக்கி விட்டால் நிக்கணும் இல்லை, நிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு இருக்கணும் இல்லை இல்லையா. நிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சேர்ந்துக்கிற போறீங்க, அவங்களும் வந்துட போறாங்க, எல்லாரும் வர போறாங்க. எல்லாரும் வர்றதுங்கிறது வந்து நடக்கிற விஷயம் இல்லை. எல்லாரும் வர்றதுங்கிறது நடக்கிற விஷயம் இல்லை. அது திறமை இருக்கிறவங்க வராங்க. அது மாதிரி புதுசாக அந்த பையன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான். குமார் வந்து முதல்ல அந்த மூணாறுல இந்த கம்போசிங் நடந்தது. கம்போசிங் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன உடனே பாடின பாட்டு தான் அப்படியே ஓகே ஆச்சு. சொன்ன உடனே குண்டெல்லோ கோதாரின்னு நான் பாடினேன். குண்டெல்லோ கோதாரின்னு நான் பாட்டை டைட்டில் சாங்கே குண்டெல்லோ கோதாரின்னு போட்டு கொடுத்தாரு. அது அப்படி வச்சுட்டாங்க. அங்கிள் தான் பாடினாங்க அந்த பாட்டு. வணக்கம், நான் தாப்சி பேசுறேன். மறந்தேன் மன்னித்தேன் third Tamil padam after Aadikalaman Vandan Vendran. It's like after 1 year's gap, more than 1 year's gap, I'm coming back, and perfect way to come back. In the movie I have a character which is not like a heroine's character. Lakshmi is the main heroine and I'm just there to support her as a friend. She's the reason I took up the movie, otherwise I would not have said yes to the movie. And this Sarla character Empire movie is a 1986 village girl, Telugu girl, who falls in love with a Tamil boy played by Adi, and she's a +1 +2 girl who is very innocent, but she is not usual heroine like innocent. She's something different which you will see in the movie. And I'm very happy the movie is successful in Telugu. I'm little more confident in Tamil because
it's an experimental character for me to do, and if Telugu people liked it, I'm sure Tamil people love different things, so I'm sure they'll like it more. So wish us all the best. Ilayaraja sir's music is there. That's the biggest USP for the movie. He's like the backbone for the movie, like a soul to the story. So he's a big reason for the success of the movie in Telugu, and he will be a big reason for the success in Tamil also. Thank you.